வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேராயஸ்தே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு பிடி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஜோஹர் எக்ஸ்பெடிஷனில் டே 4 பதிவு நம்பர் 3 இருக்கோம். ஜோஹருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எல்லையிலேருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்துருங்க அப்படின்னு சில பேர் சவாலும் விட்டுருந்தாங்க. நான் கண்டிப்பாக கேட்டுட்டு எடுப்பேன், கொடுத்தா எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஆலயத்துக்கு வந்த பிறகு தான் தெரியும், சாதாரண விஷயம் கிடையாது இந்த இடத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறது. காரணம், ஐயா மேலுக்கு நிற்கிறது பார்த்தீங்களா, சூரியன் ஒளியே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த கேப்ஷன் பண்ணும்போது மனசுக்கு அவ்வளோ தூரத்துக்கு கூஸ்பாமாக இருந்துச்சு. கோவில் ராஜகோபுரம் வச்சிருக்கிற ஓம் ஸ்ரீ மகா சிவா முனீஸ்வரர் ஆலயம் தம்போயில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயம் 774வது ஆலயமாக ஒரு படி மண்ணை கேட்டுட்டு வந்தேன். சுருக்கமாக இந்த ஐயாவுக்கு பேர் தம்போய் முனீஸ்வரர் சொல்லுவாங்க. எப்படி பட்டுவட்டில் நம்மளுக்கு ஜாலான் பாரு முனீஸ்வரர் சொல்லுவாங்களோ அதே போன்ற இந்த தம்போயில் தம்போய் முனீஸ்வரர். கோவில் சுற்றி சிவபெருமானா சார்ந்து இருக்கிற சித்தர்களோ 63 நாயன்மார்களோ அவங்களோட சில வழிபாடு இருக்கு. கோவிலும் மிகப்பெரிய கொம்பவுண்டுக்குள்ள கட்டப்பட்டு அவரோட ஸ்தல விருட்சம் கோவிலுக்குள்ளேயே வச்சு கட்டியிருக்காங்க. அதே நேரத்தில் நான் ஐயனை பார்க்கறது எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, காரணம் திருக்காப்பு போட்டாங்க. கோவில் நிர்வாகத்துக்கிட்ட என்னது எண்ணத்தை சொன்னேன். அவங்க தாராளமாக ஒரு பிடி மண் எடுத்துக்கலாம், ஆனால் மண் இங்கே கொடுக்க முடியாது. காரணம் எல்லாமே கோயிலுக்குள்ளே அடைஞ்சிருச்சு. நீங்கள் விபூதியாக எடுத்துக்க முடியுமா கேட்டிருந்தாங்க. தாராளமாக எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட பெயரில் ஒரு பிடி விபூதியும் எடுத்திருந்தேன். ஜோஹருக்கு வர்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த தம்போய் முனீஸ்வரரை பார்க்க வேண்டிய ஒரு ஆலயம். அவ்வளோ பெரிய கொம்பவுண்டில் அவ்வளோ அழகான தெய்வங்கள் வழிபாட்டில் மிகப்பெரிய விசேஷம். டெய்லி பூஜைகள் நடத்தி இந்த ஐயாவை மனக்குளிர வைக்கிறாங்க இல்லையோ, பக்தர்கள் இவரை பார்க்கும் போது மனக்குளிரோட நிற்பாங்க. ஏன்னா எனக்கு அந்த கோவிலோட வைப்ரேஷன் அப்படி இருந்துச்சு. 2ஆம் முறையாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஏங்கி இருந்தேன். கடைசி வரைக்கும் எனக்கு கிடைக்கல. அந்த ஒரு குறி மட்டும்தான், அது யாருக்கு அமையுதோ அவங்க மட்டும் தான் அந்த கோயிலுக்குள்ளே வருவாங்க நினைக்கிறேன். அந்த அளவுக்கு விசேஷமாக இருந்துச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன், நம்மளுக்கு ஒரு பொடி மண்ணை விபூதியாக கொடுத்ததுக்கு. அடுத்து இந்த எல்லையிலேருந்து 775வது ஆலயத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன். ஸ்ரீ மகா முனீஸ்வரர் ஆலயம் கம்போங் சிகாமட் ஜோஹர் பாருல இருக்கின்ற இந்த ஒரு ஐயா ஒரு பெரிய கொம்பவுண்டுக்குள்ள இருக்காரு. தானாகவே உதிச்சவரா. இந்த இடத்துல 3 சிலை வழிபாடு இருக்கு. ஒன்று சங்கிலி கருப்பர், இன்னொரு காளியம்மன், அதுக்கப்புறம் முனீஸ்வரர். இந்த ஆலயத்தோட பின்புறத்தில் இருக்கிற ஒரு எல்லையை குறி காமிச்சாங்க. இந்த எல்லையிலேருந்து ஒரு பொடி மண் எடுத்துக்குங்கன்னு. கோவிலுக்காரங்க எல்லாமே யங்ஸ்டராக இருக்காங்க. நம்ம கோயிலுக்கு வர போகிறோன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. நம்மளுக்கு வழிகாட்டி இந்த இடத்துலேருந்து ஒரு பிடி மண்ணை கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து 776வது ஆலயமாக அருள்மிகு ஸ்ரீ பக்தர காளியம்மன் ஆலயம் ஜோஹர் பாருல. இந்த காளியம்மனுக்கு தெரியாத ஆளே கிடையாதுன்னு கோயிலுக்காரங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு முதல் முறையாக அறிமுகம் படுத்தினாங்க. அம்பாளை பார்க்கும்போது வாய் அடைச்சு போய் நின்றேன். அம்பாளோட ஸ்தல விருட்சம் மரத்தை பார்த்தாலே கூஸ்பாமா இருந்துச்சு. பத்திர காளியம்மனை இந்த ஒரு ஃபார்மேஷன்ல இந்த ஒரு ஸ்டாச்சு வடிவத்தில் பார்க்கறது மிகப்பெரிய அரிது. இந்த ஆலயம் இன்னும் கொஞ்ச நாள்ல திருப்பணியை நோக்கி போக போறாங்கன்னா, பெரிய ஆலயமாக உருவாக்க போறாங்கன்னா. நான் முதல்ல சொன்னேன், அம்பாள் பாருங்க மரத்துல எப்படி இருக்காங்கன்னு. இந்த ஸ்தல விருட்ச மரம் தான் காளியம்மன் உருவான இடமா. அந்த இடத்த அழகாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. பெரிய கொம்பவுண்ட்ல தீமிதி திருவிழா நடத்தி மிகப்பெரிய பக்தர்கள்லாம் இறங்கி ஒரு 7 நாள் விசேஷமாக நடக்குமா. அந்த பாக்கியத்தை பெறதுக்கு எனக்கு பாக்கியம் இருந்துச்சா கண்டிப்பாக இந்த திருவிழாவில் கலந்துக்குவேன். இந்த ஆலய நிர்வாகத்தை ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். அம்பாள் உருவான கதைகளும் சரித்திரங்களும் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. முன்பு உள்ள ஆலயத்தோட பிக்சரும் இப்போ இருக்கிற ஆலயத்தோட பிக்சரும் கம்பேரிசன் பண்ணி நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல திருப்பணி நோக்கி போக போறாங்களா. அம்பாளுக்கு கோபுரம் வச்சு கோவில் கட்ட போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கோவிலுக்கு உண்டான விசேஷத்துல நீங்களும் கலந்துக்க போறீங்களா, நன்கொடை கொடுக்க போறீங்களா, அல்லது உங்களால் முடிஞ்ச காணிக்கையும் கொடுக்கறதுக்கு நீங்க முன் வரலாம். இது நமது ஆலயம், நாமே அங்கீகரிப்போம். இதெல்லாம் இந்த ஆலயத்தெல்லாம் பார்த்துட்டு மனசுக்கு நிறைவாக அடுத்தடுத்த ஆலயத்துக்கு மூவ் ஆன் பண்றதுக்கே எனக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. அவ்வளோ மனசுக்கு இவ்வளோ ஆலயங்க இருக்கா, பார்க்கவே ரொம்ப ரொம்ப குஸ்பமா இருக்கு. எல்லா எல்லையிலும் எல்லா சாமிகளும் வித்தியாசமாக தான் இருக்காங்க, பராமரிக்கிற விஷயங்களும் வித்தியாசமாக தான் இருக்காங்க. ஆனால் வழிபாடு ஒன்று தான். பக்தர் வந்தால் அவங்களுக்கு மனக்குறைகளை தீர்த்து வைக்கிற தெய்வங்கள் அதிகமாக இருக்காங்க. அதில் இந்த அம்பாளோட திருவடியிலேருந்து ஒரு பொடி மண் எடுத்துட்டு இருந்தேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
இந்த ஆலயத்தோட நம்ம பதிவுகளை நாளைக்கு புது புது ஆலயத்தை வந்து நம்ம வந்து சந்திக்க போகிறோம். இதெல்லாம் மிகப்பெரிய விசேஷம். தம்போயோட எக்ஸ்பெடிஷன் இன்றையோட முடியுது. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்.